இந்த நாளில் கூட நான் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பக்கம் 38 இருக்கு. நம்ம எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை ஏன் நான் இந்த நாளில் எடுத்தேன் அப்படின்னா, நான் வேன் டியூஷன்ல கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் பணியாற்றினேன் குழந்தைகள் மத்தியில. வேன் டியூஷன்ல ஒரு முக்கியமான அது சர்வதேச நிறுவனம். கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு மேல, அந்த 150 நாடுகள்ல இருக்குது அந்த வேன் டியூஷன். 60 வருஷத்துக்கு மேல செயலாற்றி கொண்டு இருக்கிறது. குழந்தைகளை மையமா வச்சு குழந்தைகளுடைய வாழ்வுக்காக அதுல ஒரு பயிற்சியானது பண்ணுவாங்க. 6 to 12 வயசு குழந்தைகளுக்கும் 12 to 19 வயசு குழந்தைகளுக்கும் லைஃப் ஸ்கில். இந்த லைஃப் ஸ்கில் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல அவங்க ஆரம்பிச்சாங்க. எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா, ஆப்பிரிக்கன் நாட்டுல நிறைய HIV எய்ட்ஸ்னால அப்பா அம்மாவை இழந்துடுறாங்க. குழந்தைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைலாம் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. அந்த நேரத்துல WHO அவங்களுக்கு பேசிக்கா லைஃப் ஸ்கில், வாழ்க்கைன்னா எப்படி இருக்கணும், நம்பிக்கையற்ற சூழ்நிலை எப்படி நம்பிக்கையை உண்டாக்கணும்னு சொல்லி ஒரு இது கொண்டாந்தாங்க. அதை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றான்னு சொன்னா யூனிசெஃப் ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு கூட நம்முடைய CBSE சிலபஸ்ல லைஃப் ஸ்கில் இம்பார்ட்டா தெரியும். அது எல்லா இதுலயுமே அந்த லைஃப் ஸ்கில்ஸ் பயன்படுத்துறாங்க. அதுல பேசிக்கா உள்ளது என்னன்னா, அது வேல் டியூஷனும் எல்லா பக்கமும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுல லைஃப் ஸ்கில்ல பேசிக்கா ஒரு 10 உண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் ஆன் செல்ஃப், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், டிசிஷன் மேக்கிங், எம்பத்தி, எமோஷனல் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் சால்விங். இந்த 10 விதமான பேசிக் ஸ்கில். ஸோ இதெல்லாம் நான் அவங்க நடந்து போய் என்ன நினைப்பேன்னா, இதெல்லாம் நம்முடைய ஆத்ம வாழ்வுக்காக நம்ம இந்த ஸ்கில்ல பயன்படுத்தா என்ன அப்படின்னு சொல்லி நான் இதெல்லாம் அந்த டெக்னிக் எடுத்து என்னுடைய ஆத்ம வாழ்வுக்காகவும் அனைவருடைய வாழ்வுக்காகவும் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். இந்த நாளில் நான் சொல்ல போறது ஒண்ணா, அவேர்னஸ் ஆன் செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ் என்னன்னா, பொதுவா என்ன இருக்கும் அப்படின்னா, நான் யாரு, அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்ன, என்னுடைய பிலீஃப் என்ன, என்னுடைய வேல்யூஸ் என்ன, என்னுடைய பர்பஸ் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த செல்ஃப் அவேர்னஸ். ஸோ இப்போ வேன்லயே சொல்ல போனா, நீ இங்க சிலருக்கு தெரியும், நான் இன்னார் மகன் தெரியும், அல்லது இன்னார் அண்ணன் தெரியும், அல்லது இங்க வேலை பார்க்கணும் தெரியும், இப்படிதான் தெரியும். ஆனா நான் யார் அப்படின்னு சொல்றதுதான் இதை நான் சொல்ல வந்தேன். அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்தில். அந்த காலத்துல இருந்தேன், என்ன பண்ணாரு, ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு அழைத்து வந்தார். சோ அவர் எப்படி அழைத்தாரு, என்ன அந்தகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, முதலாவது நம்முடைய ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய ஃபார்முலாவே என்ன, நம்முடைய பிலீஃபே என்ன, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாத்தையும் வாழ்ந்து சுகமா இருப்பாய். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு அவையெல்லாம் கூட எல்லாமே நம்முடைய ஃபார்முலாவே, லைஃப் ஃபார்முலாவே அப்படிதான். ஸோ அப்ப நம்ம ஆத்மா குறித்து நம்ம பார்க்க போறோம். அதனால நம்ம பார்க்கறதுக்கு முன்னே நம்ம அந்தகாரம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, ரோமர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12-14. ரோமர் 12-14 பக்கம் 222 இருக்கு. நம்ம எல்லாமே சேர்ந்து எடுத்து பார்க்கலாம். ரோமர் 13:12-14. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களை நடவாமல் பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். சோ அந்தகாரம் அப்படின்னு சொல்லப்பட இன்னும் விளக்கமா சொன்னா, இருள் அல்லது broken relationship with God. கடவுளுக்கும் நமக்கும் ஒரு உறவு இல்லை. அது அல்லதுன்னா நமக்கும் நம்முடைய நெய்பர்ஸ் அல்லது உறவு வீட்டுக்குள்ளே சரியான ஒரு broken relationship, அந்தகாரம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம சொல்லுவோம், நினைக்கலாம், நம்ம சின்ன பிள்ளைலேருந்து பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதெல்லாம் பண்றோம். நம்மகிட்ட இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த 13ஆம் வசனத்துல உள்ளதெல்லாம் பெருசு இருக்காது. ஆனாலும் பாத்தீங்கன்னா 13ஆம் வசனம் தான் இருக்கு. வாக்குவாதம் அது ஒரு அந்தகாரம், பொறாமை ஒரு அந்தகாரம்,
14 வருஷம் துரிச்சை. இந்த மூணையும் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் அவேர்னஸ்ல கண்டுபிடிச்சேன். என்னுடைய வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சேன். வாக்குவாதம் இருந்துச்சு, பொறாமை இருந்துச்சு, துரிச்சை. ஸோ இந்த மூணும் என்னுடைய வாழ்க்கையில அந்தகாரமா இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ஸோ வாக்குவாதம்னா என்ன அப்படின்னா, நான் நினைச்ச மாதிரி யார் சொல்லாட்டியுமே நான் என்ன பண்ணுவேன், அதுக்காக நான் ரைட்டுன்னு சொல்லி காட்டுறதுக்காக நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்து பேசுவேன். ஸோ இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, நான் வேலை பார்த்த சமயத்தில் என்னுடைய மேலதிகாரி நான் பார்க்குற எல்லா விதமான குறைகளையும் எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஏதாவது மீட்டிங் வரும்போது எல்லாரும் என்கிட்ட நீ அப்படி பண்ணியாம இப்படி பண்ணாம சொல்லுவாங்க. சொன்ன உடனே நான் என்ன சொல்லணும், பேக்ரவுண்டா அதிகமா அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, நான் நிறைய சொல்லி இதனாலதான் அப்படி சொன்னேன்னு சொல்லி நான் எல்லாம் வாக்குவாதம் பண்ணி நான் ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஆனா ஒரு நாள் நான் வந்து நினைச்சேன், நான் வந்திருக்கிறது கடவுளுக்காக வந்திருக்கேன், ஊழியத்துக்காக வந்திருக்கேன். ஆனா இப்படி வாக்குவாதம் பண்ணி முடிவுல என்ன பண்றேன், என்னுடைய சமாதானத்தை இழந்துடுவேன். அந்த நாள்ல சமாதானத்தை இழந்துருவேன், என்னுடைய நம்பிக்கையை இழந்துருவேன். அப்பதான் நினைச்சேன், ஆண்டவரே இந்த வாக்குவாதம்ங்கிறது வேண்டிய இருக்குது, அந்த அந்தகார சக்தி எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அந்த நாள்ல இருந்து அவரை நேசிக்க ஆரம்பிச்சேன். அவரை பத்தி திருப்பி என்ன சொன்னாலுமே எனக்கு அது பெருசாவே தோணல, நான் விட்டுருவேன். அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. சோ வாக்குவாதம் அப்படிங்கிறது ஒரு அந்தகாரம் அப்படி கண்டுபிடிச்சேன். ரெண்டாவது பெருமை. அது நம்மகிட்ட இருக்கதே நம்மகிட்ட தெரியாது, ஆனா இருக்கும். பெருமை நம்மகிட்ட இருக்கவே தெரியாது, ஆனா அது அந்தகாரம். அந்த உண்மையில பாத்தீங்கன்னா அந்த பெருமையினால பொறாமை பொறாமை பொறாமைங்கிறனாலதான் காயின் ஆபேல் நடக்குது. பொறாமைனாலதான் இயேசு சாமியை சிலுவையில அறைஞ்சிருக்காங்க அப்படின்னு பிலாத்து சொல்றாங்க. நீங்க வாசித்து பார்ப்போங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 17 வசனம். பொறாமைனாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிறர் உறவுக்காரர்களா இருக்கலாம், அல்லது வந்து உடன் வேலையா இருக்கலாம், அவங்க மேல சின்ன ஒரு பொறாமை கொண்டனா கொலையில முடியுது. அது பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம். சோ நம்ம இதை வந்து அசால்ட்டா விட்டுட்டோம்னா நமக்கும் அது பாதிக்கும். ஒருவேளை நம்ம பார்ப்போம், இந்த அந்தகாரம் நம்மகிட்ட இருக்கா, பொறாமைங்கிற அந்தகாரம் இருக்கா. சோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா துரிச்சை. துரிச்சைக்கு நான் வந்து கம்பேர் பண்றது என்னன்னா, எதெல்லாம் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுதோ அதெல்லாம் துரிச்சை. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மகிட்ட வந்து ஒரு மொபைல் இருக்கு, அது என்னால பார்க்காம இருக்க முடியல, சீரியல் பார்க்காம இருக்க முடியல, அவங்கள பத்தி பேசாம இருக்க முடியல, என்னுடைய டைம் ஃபுல்லா எல்லாம் போயிருது. அதுலயே எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்து அப்படின்னா அந்த ஒரு இச்சையிலிருந்து நாம விடுதலை பெற வேண்டும். சோ இதை நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 அதுலயும் பாத்தீங்கன்னா பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமை, இதெல்லாம் நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து பாவம் நினைக்கவே மாட்டோம். வீண் புகழ்ச்சி 27 வருஷத்துல ஒருவருக்கு கோபம் விட்டுறது, பொறாமப்படுறது, இதெல்லாம் வந்து நம்முடைய லிஸ்ட்ல சின்ங்கிற லிஸ்ட்ல வராது. ஆனா இந்த சின் நம்மகிட்ட இருக்கா, இருந்துச்சுன்னா நம்ம அந்த காலத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். சரி, இதை இன்னும் இந்த பொறாம இருந்துட்டு போயிட்டு இதை வச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துருவேன், இதை வச்சுக்கிட்டே நான் ஊழியம் பண்ணுவேன், இதை வச்சுட்டே என் குடும்பத்தை நடத்திடுவேன் அப்படின்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நான் பாச்சலூங்கிற மலையில, அது எங்க இருக்கு அப்படின்னா ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி ஹில் ஸ்டேஷன், கொடைக்கானல் தாலுக்குல இருக்கு. அங்க வந்து ஒரு ட்ரைபல் மத்தியில அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க என் ஃப்ரெண்டு ஒரு ஹெல்த் கிளினிக்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். ஈவினிங் டைம்ல போகும்போது அங்க உட்கார்ந்துருந்தா திடீர்னு ஒரு 4 பேர் வந்து பயங்கர சத்தம் போட்டுட்டு ஒரு ட்ரைபல குதிரையில வந்து தூக்கிட்டு வந்தாங்க. என்னன்னு பார்த்தா அவன் காலில் பெருசா வீங்கி இருந்துச்சு, பார்த்தாலே தெரியுது காலில் நல்ல காயப்பட்டிருக்கு, நல்லா கட்டிக்கிட்டு கொண்டாடுறாங்க. அவன் கத்துறான், என் கால் வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்றான். உடனே அந்த கிளினிக் வந்து என் ஃப்ரெண்டு கிளினிக் வந்தவன் அவன் பார்த்துட்டு இவன் சத்தம் போடுறது எதுவுமே அவன் கண்டுவிடல. அவன் பாட்டுட்டு அவன் பேர் என்னன்னு தெரிஞ்சுட்டான், ராமு. ராமு என்ன பண்ண, என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி அவன் வலிய மறக்கிறது பல கேள்விகளை கேட்டுட்டு இது எப்படி வந்துச்சு உனக்கு அப்படின்னா, 4 நாளைக்கு முன்னால ஏதோ குத்துறமா இருந்துச்சு, அது என்ன குதிச்சு விட்டுட்டேன். அப்புறம் பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஹெல்த் கிளினிக் போனேன், அவர் வந்துட்டு போன உடனே வலிக்குது, எனக்கு ஒரு பெயின் போகணும், வலி போகணும், எனக்கு மாத்திரை கொடுங்க, என்னால பண்ணுங்கன்னு அவர் மாத்திரை கொடுத்தாரு. பரவாயில்ல, அன்னைக்கு நாள சோமா தூங்கிட்டேன். அடுத்த நாளும் அதே மாதிரி வலி வந்துச்சு, திருப்பியும் மாத்திரை வாங்கிட்டு போனேன். இப்போ மாத்திரை போட்டாலும் கேட்க மாட்டேங்கி, என்னால தாங்க முடியல.
அவரை பார்க்க வந்தேன், அவர் இல்ல, அதான் எங்க வந்துட்டேன், உங்கள்கிட்ட வந்துட்டேன். அப்படியா, இதுதானா, சரி சரி நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டே இருந்து அவன் கையை தொட்டாரு, இடுப்பை தொட்டாரு, அப்படியே மெல்ல காலை தொட்டு அந்த இடத்த பார்த்து பேண்டேஜ்லாம் வந்துட்டு ஒரு அமுக்குனாரு. முள்ளு வந்துருச்சு, சலம் வந்துருச்சு, ரத்தம் வந்துருச்சு. அதை பார்த்த உடனே அழுகையை நிப்பாட்டா, கத்தரை நிப்பாட்டா. இந்த முள்ளு இங்கேயா இருந்துச்சு, என் காலையா இருந்துச்சு, இதனாலதான் எனக்கு வலியா, இதனாலதான் எனக்கு பெயினா, இதனாலதான் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் சொன்னா இதை பேர் நான் எடுத்துட்டு அந்த ஹெல்த் ஒர்க்கர்ட்ட காட்டுவேன்னு சொல்லி காட்ட போனான். ஹெல்த் ஒர்க்கர்ட்ட காமிச்சிட்டு, நீ இத்தனை நாள் வந்து அவன் ஒரே நாள்ல எடுத்துட்டான், நீ எடுத்துக்கலாம்ல அப்படின்னு. அவர் சொன்னா, நான் தொடணும்னு சொல்லும் போது நீ விட்டியா, என்ன கேட்டேன், வலி போகணும், தொடக்கூடாது, ஆனா வலி போகணும், நீ கேட்டதை நான் செஞ்சேன், நீ என்னை தொடைய விடல, அப்ப நான் எப்படி நான் அவனை ஹீல் பண்ணுவேன். இதே போல நம்ம இந்த அந்தகார சக்திகள்லாம் சின்ன சின்ன தானே, இப்படியே இருந்துட்டு போட்டோம்பா, இப்படியே இத்தனை நாள் ஓட்டியாச்சு, இனியும் ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்தகார கிரியைகள் நம்மகிட்ட பொறாம இருக்கா, அல்லது பெருமை இருக்கா, அல்லது வந்து ஏதாவது துருச்சி இருக்கா, ஏதாவது சின்ன சின்ன காரம் இருந்தாலும் ஆண்டவரே எடுத்துருங்கன்னு சொல்லி கேட்போம். ஏன்னா நம்மளை ஆண்டவர் அந்த காலத்துல அழைச்சவரு நம்மளை வந்து என்ன பண்றாருன்னா, அவருடைய புண்ணியங்களை எடுத்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகும். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம்னா, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரியுது. இதுக்கு நாள்ல நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுது நமக்கு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்துல இருந்து வரணும்னா நம்மளை யார் எடுத்தார், எப்படி எடுத்தார், எதற்காக எடுத்தார், பிரித்து எடுத்தார் சொல்லி தெரிய வேண்டும். இதை நம்ம பார்க்கறதுக்கு வந்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதுல வந்து என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை என்னை தேடுறோம் என்னை கண்டடைவான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரே வசனம் வாசிக்கிறேன். எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாமல் இருப்பதற்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நம்ம இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாலே கிறிஸ்து நம்மளை தெரிந்தெடுத்தார். இதுல முக்கியமானது, நம்மளை தெரிந்தெடுத்தார் ஆண்டவர். எப்போ, அந்த காலத்துல தெரிந்தெடுத்தார். அதை நம்ம நம்ப வேண்டும், நம்ம சிம்பிளா விசுவாசிக்க வேண்டும். ஐயா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே இந்த உலகம் உண்டாக்குன்னு தெரிந்து கொண்டீங்க, எதுக்குன்னா நான் குற்றம் இல்லாமல் நிற்கணும், இதாவது குற்றம் இல்லாமல் நிற்கணும், என்னுடைய வாழ்க்கையில பசுத்தமா வாழணும் சொல்லி கேட்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏசாயா 44:2, உன்னை உண்டாக்குனவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவன் கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகி யாக்கோபை நான் தெரிந்து கொண்டேன், யெஷூரனே பயப்படாதே. சோ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இது வந்து நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கத்தினாலும் அல்ல, பரிசுத்தத்தினாலும் அல்ல, எதனாலும் இல்ல, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆனா ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு. இலவசமா தெரிந்து கொண்டாரு இதா இயேசுசாமி, அதற்காக கல்வாரி ரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்காரு. பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்யறாரு. பரிசுத்தமான 3 பேரும் ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு செஞ்சிருக்காங்க. விலைக்குறைய கொடுத்திருக்காரு. இயேசுசாமி உலகம் தோன்றதுக்கு முன்னாலே தேர்ந்தெடுத்தாரு பிதா. பரிசுத்தாவியார் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா உதவி செய்யறார். ஒரு நோக்கம் உண்டு, என்னன்னா ராஜரீக ஆசாரிய கூட்டம். இன்னைக்கு நீங்களும் நானும் ராஜரீகமான ஒரு ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னா, ஆசாரியர்னா நம்ம வந்து பிரதான ஆசாரியர் சொல்லுவோம், ஒரு பிரீஸ்ட். அவர் மட்டும் தான் நேரா யார்கிட்ட பேச முடியும். அந்த காலத்துல தேவன்கிட்ட பேச முடியும். மக்களுக்காக பேசுறது அவர் தான் டைரக்டா போக முடியும், அவர்கிட்ட பேச முடியும். அதே மாதிரி மக்களுக்காக பேசுறது அவர். இந்த நாள்ல நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு ஆசாரியர்களாக பார்க்கிறார், ராயல் பிரீஸ்டா பார்க்கிறார். அந்த காலத்துல இருந்தோம், ஆனா நம்மளை முன்குறிச்சிட்டாரு, அழைச்சிட்டாரு. நம்முடைய மெரிட்னால அல்ல, அழைச்சிட்டாரு. ஒரு நோக்கம் வச்சிருக்காரு, நம்ம அவருடைய பணியை செய்யணும், ராஜரீகமான ஆசாரிய பணி செய்யணும். அப்ப நம்ம என்ன பண்ணா, அதான் நான் சொல்றது நீதிமொழிகள் 8:17, அவரை நேசிக்க வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் நேசிக்கிறேன் தகப்பனே அப்படின்னு சொல்லணும்னா எப்படி நம்ம சொல்றது? அதுக்கு தான் வந்து அதிகாலை என்னை தேடு. அதிகாலை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். காலையில எழுந்தோடனே ஆண்டவரே உங்களை நேசிக்கிறோம்ப்பா, நீங்க என்ன நேசிக்கிறீங்க, என்னை தேர்ந்தெடுத்தீங்க, நான் உங்களை நேசிக்கிறேன். அதிகாலை நம்ம தேட வேண்டும். இயேசுசாமி அதான் நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க.
மார்க் சுவிசேஷம் 1:35 பார்க்கிறோம். அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சோ ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம ஆண்டவரே நான் நேசிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு என் கூட வாங்க, நான் ஒரு ராஜாவா உங்களுடைய ராஜரீகமா இருக்கு எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய ஆஸ்தாரியனுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா கேட்க வேண்டும். கேட்கும் போது என்ன கிடைக்குன்னா நமக்கு தேவ கிருபை கிடைக்கும், மனுஷ தேவ கிடைக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நான் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சஸ் பண்றோம், நேரம் ஆண்டோட போறோம், மற்றவங்களுக்காக பரிந்து பேசுறோம். இது நல்லா ஞாபகம் இருக்குது. நான் பெத்தேல வேலை பார்க்கும்போது பீசாமையா மீட்டிங் நடத்துனாங்க. இந்த மாதிரி வட இந்தியாவில் அதுவும் குறிப்பா பீகாரா மால்டோ மத்தியில் இவங்கெல்லாம் தேவைப்படுறாங்களோட நானும் 2 வேலை தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அங்க அவன் நினைக்கிறான் இங்க இருந்து பெத்தேல இருந்து இந்த வேலை செய்யறது காட்டிலும் நான் எங்க போயிடலாம், மால்டோஸ் மத்தியில வேலை செய்ய போயிடலாம்னு நினைச்சிட்டு வந்தா பயங்கரமான பிளட். 93 வருஷத்துல 15 கிலோமீட்டருக்கு அந்த மலையில் நடந்தே போறோம். போய் சேர்ந்தப்பதான் தெரியுது அங்க எல்லா ஒரு 100 வீடுகள் இடிஞ்சு போயிடுச்சு. பயங்கரமா இடிஞ்சு போய் அந்த மக்கள்லாம் எங்க ஆபீஸ் மேல நிக்கிறாங்க. விவோ நிக்கிறாரு, பஞ்சாயத்து நிக்கிறாரு. என்ன அப்படின்னா உங்க நிறுவனத்து மூலமா ஏதாவது செய்யுங்க, வேல்யூஸ் மூலமா ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி சொல்றாங்க, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், ஆனா 100 பேர் அந்த கவர்மெண்ட் ஆபீஸ் போறோம், இங்க நிக்கிறாங்க, உங்களால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் என்ன சொல்லிட்டு போறோம், போகும்போது நடந்து 15 கிலோமீட்டர் நடந்து போகும்போது ஏதாவது கடவுளுக்காக செய்யணும்ப்பா, ஏதாவது ஒண்ணு, சரி இதான் நம்ம வேலைன்னு சொல்லி திருப்பி 15 கிலோமீட்டர் திருப்பி நடந்து திருப்பி பஸ்ல போய் நாங்க சொல்றோம் அந்த மதுரை ஹெட் ஆஃபீஸ்ல இந்த மாதிரி 100 வீடு இடிஞ்சு போச்சு. உடனே அவங்க எங்களுக்கு ரிலீஃப் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, 100 வீடு கட்டி கொடுத்தாங்க. பெரிய சந்தோஷம். இது எங்களுடைய இதுக்குல்ல, கர்த்தருடைய கிருபை, ஜெபிக்கிறனால தேவ கிருபை, மனுஷ தெய்வ, அரசாங்க தெய்வம் எல்லாம் கிடைச்சி 100 வீடு பக்காவா கட்டோம். அப்ப கட்டும்போது இந்த மாதிரி திறப்பலாயும் போய் என் மனைவி பைபிள் வாசிச்சு போனா, அங்க இருந்து டைம் சொன்னா நீ வேதம் ஓதக்கூடாது அப்படின்ட்டா, பைபிள் வாசிக்க கூடாது அப்படின்னு. சரின்னு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சுது, நான் கீழே ஒட்டஞ்சத்துல வந்துட்டேன். அங்க ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லி அங்க டாக்டர் செல்வின் ஒருத்தவங்க உண்டு, யாருக்கும் தெரியுமா, டாக்டர் செல்வின் பிலிவர்ஸ் ஃபெலோஷிப் சர்ச். அவங்க ஒரு சர்ச் அங்க பாச்சுலூர்ல இது பண்ணணும்னு சொல்லி ஒரு இடம் வாங்கிட்டாங்க. இடம் வாங்கிட்டாங்கன்னா அங்க முக்கியமானவங்க யாருன்னா 3 கம்யூனிட்டி இருப்பாங்க. அவங்க 3 கம்யூனிட்டி நினைச்சாதான் எதுவுமே பண்ண முடியும். செட்டும்ப, மந்திரியார், அப்புறம் மண்ணாடியார். இந்த 3 அவங்கள மீறி எதுவுமே செய்ய முடியாது. இவங்க நிலத்தை வாங்கிட்டாங்க, வாங்கினது சரிதான், ஆனா அங்க என்ன கட்டக்கூடாது, சர்ச்சு கட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க. இவங்க எவ்வளவு முயற்சி எடுப்பாங்க, போலீஸ் கொடுத்தா எல்லாம் பண்ணிப்பாங்க, ஒண்ணுமே முடியல. அப்புறம் அந்த டாக்டர் செல்லிட்டு இருக்காங்க, மால்கிட்ட சொல்லுங்க அந்த ஊர் மக்கள்லாம் இவருக்கு நல்ல பிரியமானவங்க, ஏன்னா அவங்க வீடு கட்டி கொடுத்துருக்காரு, வாட்டர் டேங்க் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, நீங்க கூட்டு போங்க. அவர் சொல்றாரு, டாக்டர் கேட்டாங்க போலாமான்னாரு. சரிங்க டாக்டர்னு சொல்லி நானும் அவர் பைக்ல போறோம். போய் எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஊர் மக்கள்லாம் நிக்கிறாங்க. தீர்ப்பு சொல்ல போறாரு மந்திரியார். வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, ஊர் முன்னேறணும்னா பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, கோயில் 3 இருக்கணும். 3 இல்லைன்னா ஊர் முன்னேறாது, வளப்படாது. அதனால இவங்க கோயில் கட்டணுங்கிறாங்க, கட்டிட்டு போறாங்க. இதுக்கு யாரும் இது பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவர் கடைசியா சொல்றாரு, பெரிய மனுஷன் மாலண்ண, இந்த தீர்ப்பை உங்களுக்காக தான் சொன்னேன், நீங்க எங்க ஊருக்காக 100 வீடு கட்டி கொடுத்தீங்க, வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்தீங்க, உங்க முகம் வெக்கப்பட்டு போக கூடாது, நீங்க வந்திருக்கீங்கிறதா சொன்னேன். எனக்குலாம் ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா ஏன்னா இது இல்ல, நான் ஜெபம் பண்ணிட்டே போனேன், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், என்னை நம்பி கூட்டு போறாங்க சாமி, நீங்க எனக்குள்ள இருக்கிற பெரியவர். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுள் போது நாம நேசிக்கிற சாமி, என்னைய கூப்பிடுறாங்க, நீங்க என் கூட வாங்க சாமி, அவ்வளவுதான். அங்க போன பெரியவர். இன்னைக்கு சர்ச்சை 100 பேருக்கு மேல அங்க ஆராதிக்கிறாங்க. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கடவுளை நேசிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளை படிச்சா போதும் இல்ல, நம்மளால என்னுடைய வேலை அந்த வேலை கிடையாது. ஆனா நான் கடவுளுக்காக எக்ஸ்ட்ரா மேக் பண்ணும்போது அங்க கர்த்தர் கிரியை செய்யறார். அதனால நம்மளும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய பிள்ளைகள் படிப்புக்காக மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்துல சர்ச் ஆக்டிவிட்டிஸ் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் அதிகமாக நம்ம இன்னும் நல்ல இது நல்லா இருக்கும். ஏன்னா இதனால தேவ நாமம் மயப்படுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, எதுவுமே நம்ம எல்லாமே ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். நான் இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்,
இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும், என்ன திருப்பி வரும். கடவுள் நம்மகிட்ட அதான் எதிர்பார்க்கிறாரு. உனக்கு 2 குழந்தைய கொடுத்துருக்கேன், நீ என்ன எனக்கு செஞ்ச, உன் பிள்ளைகள் மூலமா என்ன எனக்கு கிடைக்கும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட் கண்டிப்பா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம அதை செய்யறதா காணும். முதலாவது நம்ம அந்த காலத்துல இருந்தோம், ஆண்டவர் இருக்கலாம், நான் ஆண்டவர் வந்து பெர்ஃபெக்டான தான் பயன்படுத்த மாட்டாரு, பலவீனத்தோடு அந்த காலத்துல பயன்படுத்துவாரு. அதே நேரத்துல நம்மளை ஆண்டவர் சரி செய்கிறார், பயன்படுத்துகிறார். 100% நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்பட வேண்டும். இன்னொன்று வந்து இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்ட் ஆனதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கள் சர்ச் மூலமாக லோகோஸ் ஒன்று வச்சுருக்காங்க. சின்ன 14 ப்ரேயருக்குள்ள வச்சு ஒவ்வொரு செவ்வாய்களையும் ப்ரேயர் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு செவ்வாய்களையும் போகும்போது அந்த வீடுகளில் ப்ரேயர் பண்ணும்போது கேட்போம், என்ன எப்படி இருக்கு. அடுத்த வாரம் போகும்போது சொல்லுவாங்க, சார் நீங்கள் வந்து ஜோமெண்ட் போனீங்க சார், என் பையன் குடிக்கிற பையன் இப்போ கொஞ்சம் குடிய விட்டுருங்க சார், வீட்டில் ஒரு சமாதானம் இருக்குது சார். நாங்கள் வந்து பேசுறதுனால இல்லை, நாங்கள் ஜெபிக்கிறதுனால ஆண்டவங்க கிரியை செய்யணும். ஸோ என்ன சொல்ல வரோம்னா, நம்ம எங்கெங்க வாய்ப்பு கிடைக்கும், நம்மளால பெரிய இடத்துல ஊழியம் பண்ண முடியாட்டியோ 1-to-1 அல்லது நம்ம வந்து சின்ன சின்ன வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்துவோம். ஆண்டவர் நம்மளே ஒரு பிரீஸ்ட்ஹுட்டாக, ராஜரீக கூட்டமாக இருக்கிறார். அடுத்தது பரிசுத்த ஜாதியா இருக்குன்னு சொல்றாரு. நான் பரிசுத்தமா இருக்க, நீயும் பரிசுத்தமாகும். பரிசுத்தத்துக்கு மேல நம்ம ஜீவன் இருக்க வரைக்கும் என்னென்னலாம் காரியத்தை பரிசுத்தப்படுத்துவோம், அதை நம்ம பரிசுத்தப்படுத்தி இருப்போம். ஸோ அதனால கூட அப்பேற்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாங்க. அப்பா பிதாவே, இந்த வேளை கூட சாமி, அந்த காலத்துல இருந்த என்னை எங்களை உங்க ரத்தத்தினால எங்களை கத்தி சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க தோப்பனே. ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கான்னு சொல்லி தோப்பனே. ஒரு நாள் நாங்கள் ரசிக்கப்பட்டோம், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள்ல உடைய மையமேல் அடையும் பொழுது ஆண்டவரே ஒரு குளோரிபிகேஷன் அடைவோம் சாமி. அப்பேற்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இந்த நாள்ல கூட சாமி அநேக காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க தோப்பனே. இதை சொன்னாலே தேவன் நாம் மயப்படும், தேவன் நாம் மகிமைக்காக சொல்லுவோம் தோப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கெல்லாம் தோப்பனே, எங்களுக்கெல்லாம் உங்களுடைய நாம மட்டும் எங்கள் மூலமா மயப்பட முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.